பிரைஸ் லார்ட். நான் பாஸ்டர் பிரதீப் பேசுகிறேன். அழைக்கப்பட்டவர்களுக்குள்ள கர்த்தர் ஒரு ஸ்ட்ரென்த் வச்சிருக்கிறார். என்ன, அவங்க போய் சண்டை போட மாட்டாங்க, அவங்க எதிர்த்து பேசணுங்கிற அவசியம் கிடையாது, அவங்க போய் வன்முறையில் ஈடுபடணுங்கிற அவசியம் கிடையாது. ஆனால் அழைக்கப்பட்டவர்களுக்குள்ள தேவன் ஒரு தைரியத்தை வச்சிருக்கிறார். அதை நம்ம பார்த்தாவே ஒரு ஆச்சரியம் இருக்கும். நம்முடைய தைரியம், நம்முடைய கம்பீரம் எல்லாமே ஒரு ஒரு மெஷர்டா, ஒரு பக்குவமா, ஒரு அளவா அதை ஆண்டவர் வைத்திருக்கிறார். அது உண்மை. நம்ம வேதகமத்தில் அநேக இடங்கள் நம்ம பார்க்க முடியும். நீங்க தானியேல் பார்த்தீங்கன்னா, தானியேல் 6வது அதிகாரத்தில் இருக்கிற 10வது வசனத்தை நான் வாசிக்கிறேன் பாருங்க. தானியேலோ வென்றால் அந்த பத்திரத்திற்கு கையெழுத்து வைக்கப்பட்டதென்று அறிந்த போதிலும், அந்த பத்திரத்துக்கு கையெழுத்து வைக்கப்பட்டது என்பது அறிந்த போதிலும் தன் வீட்டுக்குள்ளே போய் தன் மேல் அறையில எருசலேமுக்கு நேராக பலகணிகளை திறந்திருக்க அங்கே தான் முன் செய்து வந்தபடியே. தானியேலுக்குள்ள ஒரு பிரேவ்னஸ் பாருங்க, தானியேலுக்குள்ள ஒரு தைரியம் பாருங்க. அவர் பலகணிகளை திறந்து தேவ சமூகத்தில் போய் கர்த்தரை ஆராதிக்கிறார். வயசா இந்த டைம்ல தானியலுக்கு வந்து ரொம்ப வயசாயிருச்சு. தானியல் இஸ் நாட் அ வெரி யங்கர் டைம்ல இல்லை, அவர் ஒரு ஏஜ்டு டைம்ல இருக்கிறாரு. அந்த டைம்ல வந்து நிறைய பிரச்சனை இருக்கு, சரீர பிரகாரமான பிரச்சனை, வெளியில 1000 இருக்கும். ஆனா பாருங்க, அவர் ஓபன் பண்றாரு, பலகணிகளை திறந்து எருசலேமுக்கு நேரம் ஜெபிக்கிறார். அவர் போய் அவங்ககிட்ட சண்டை போடல, அப்படித்தான் ஆராதிப்பேன், அப்படித்தான் செய்வேன், அதெல்லாம் அவர் எதுவும் செய்யல. அவருக்குள்ள ஒரு கம்பீரம், அவருக்குள்ள ஒரு தைரியம். எப்படி என் தேவனை நான் ஆராதிப்பேன், நான் எப்பயும் எப்படி ஆராதிப்பனோ, நான் எப்படி அவரை மகிமைப்படுத்த விரும்புறனோ, கர்த்தர் எப்படி ஜெபிக்க சொல்லி இருக்கிறாரோ அந்த வகையில் நான் ஜெபிப்பேன். அதற்கு தடையா எது வந்தாலும் எனக்கு பிரச்சனையே இல்லை, எனக்கு கவலையே இல்லை. என்ன ஒரு தைரியங்க! சாத்ராக் மேஷாக் அபேத்நேகோவும் அப்படிதான். தே ஆர் வெரி பிரேவ். தே ஆர் நாட் ஃபைட்டிங். அவங்க எதிர்த்து நிற்கிறவங்களா, அப்போஸ் பண்றவங்களா, பிரச்சனை கொடுக்குறவங்களா, ட்ரபிள் கொடுக்குறவங்களா இல்லை. ஐ மீன் எப்படி சொல்றதுன்னா, வம்பிழுக்கல, நாங்க இப்படிதான் அப்படிங்கிறது ஒரு தைரியம். அதுதான் இன்னைக்கு முக்கியம். புரியுதுங்களா? நம்ம போய் நம்மளுடைய கேரக்டரை மாத்திட்டு சண்டை போடணுங்கிற அவசியம் கிடையாது. நான் இப்படிதான், நான் என் தேவனை அப்படி ஆராதிக்கிறேன், என் தேவனை நான் மகிமைப்படுத்துறேன், என்னுடைய விசுவாச வாழ்க்கை இது, நான் இதுல இப்படிதான் இருப்பேன் அப்படிங்கிற ஒரு தைரியம். ஆமென். உங்களை பலப்படுத்துகிற கிறிஸ்துவாலே எல்லாவற்றையும் செய்கிறதற்கான பலனை கர்த்தர் உங்களுக்கு கொடுத்துருவார். நீங்க பயந்துக்காதீங்க. எப்படி என்னால நிக்க முடியும், அதெல்லாம் பயங்கர பிரச்சனைகள் போராட்டங்கள் இருக்கே. கர்த்தர் உங்க பக்கத்துல இருக்காரு. கர்த்தர் உங்க கூடயே இருந்து உங்களை தூக்கி எழுப்பி விடுவார். ஒருத்தங்களை அழைச்சிருக்கிறாருன்னா கர்த்தருக்கு தெரியுமா, கர்த்தருக்கு தெரியும் எவ்வளோ பெரிய சவால்கள் நீங்கள் சந்திக்க வேண்டியது இருக்குது, எத்தனை மனிதர் உங்களை சூழ்ந்திருக்கிறாங்க, எத்தனை பேர் உங்களுக்கு விரோதமாக எண்ணங்கள் கொண்டிருக்கிறாங்க, நீங்கள் இருக்கவே கூடாதுன்னு எத்தனை பேர் நினைக்கிறாங்கிறது அவருக்கு தெரியாதா? உங்களுக்கு தெரியுதுங்கிறப்ப இவ்வளோ பேர் எனக்கு பிரச்சனை பண்ணுறாங்களா அப்படின்னு நீங்கள் யோசிக்கும் போது, இவ்வளோ பேர் உங்களுக்கு பிரச்சனை கொடுக்குறாங்கிறது கர்த்தருடைய கண்கள் பார்க்காமல் இருக்குமா? நீங்கள் தைரியமாக இருங்கள், நீங்கள் பலன் கொண்டு திடமானதாக இருங்க. கூட இருக்கிறது யாருங்கிறத அவரே வெளிப்படுத்துவார். தானியல் அங்கு வெளிப்படுத்தல, கர்த்தர் வெளிப்படுத்தினார். சிங்கக்கேபில இறங்கும் போது தானியல் வெளிப்படுத்தினாரா, தேவன் என்னோடு கூட இருக்காரு, தேவன் என்னோடு கூட இருக்கு, அமைதியா ஜெபம் பண்ணாரு, தேவன் வெளிப்படுத்தினார். இன்றைக்கும் அப்படிதான். நீங்க அமைதியா ஜெபம் பண்ணுங்க. எப்படி ஜெபம் பண்ணமோ, ஆண்டவர் வேதத்துல என்ன சொல்லியிருக்காரோ அதை ஃபாலோ பண்ணி சபையில வந்து ஜெபிக்கணும், தனி ஜெபத்துல கான்சன்ட்ரேட் பண்ணணும், இரவு ஒரு முழு இரவு காத்திருந்து தேவ சமூகத்துல ஜெபிக்கணும். தேவன் எப்படியெல்லாம் ஜெபிக்க உங்களுக்கு வழி சொல்லி கொடுத்துருக்காரோ, ஏசப்பாவுடைய ஜெப மாடல் தான் நம்முடைய பெரிய மாடலே. ஜெப மாடலுக்கு நம்ம எங்க போறது, யாரை பார்க்கறது? மெயின் ஜெப மாடல் ஜீசஸ் கிரைஸ்ட் அண்ட் பைபிள்ல இருக்கிற பரிசுத்தவான்கள். எல்லாருக்காகவும் ஜெபம் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. பரிசுத்தவான்களுக்காக ஜெபிக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. பவுல் சொல்லியிருக்காரு, உங்களை நினைக்கிற பொழுதெல்லாம் என் வேண்டுதல் ஜெபித்து கொண்டிருக்கிறேன் அப்படின்னு சொல்லி. அப்ப உங்க சபையை நினைச்சு, உங்க ஜனங்களை நினைச்சு நீங்க ஜெபம் பண்ணுங்க. உங்க காரியத்தையே மைண்ட்ல போட்டுக்கிட்டு அப்படியே குழப்பிட்டு இருக்காது. உங்க சபையில் இருக்கிறவங்களுடைய பிரச்சனைகளையும் கொஞ்சம் பாருங்க, உங்களை சுத்தி இருக்கிறவங்களோட பிரச்சனைகளையும் கொஞ்சம் பாருங்க. அது எல்லாத்தையும் கொஞ்சம் பார்த்து நல்லா அவர்களுக்காகவும் நீங்க மன்றாடி ஜெபிங்க. யோபு தன் சிநேகிதர்களுக்காக வேண்டுதல் செய்த பொழுது கர்த்தர் யோபுவின் சிறையிருப்பை மாற்றினார் என்று நம்ம வாசிக்கிறோம் இல்லையா? எனவே நீங்க ஜெபத்துல உட்காரும் போது உங்க பிரச்சனையும் இருக்கணும், பிளஸ் உங்க சபை மக்களுடைய பிரச்சனை, உங்களுடைய ஊழியக்காரர்களுக்காக, உங்களுக்கு தெரிந்த தேவ மனிதர்களுக்காக, எல்லாருக்காகவும் தேவ சமூகத்துல மன்றாடி விண்ணப்பம் பண்ணி ஜெபிக்கும் பொழுது கர்த்தர் வானாதி வானங்களை திறந்து தன்னுடைய மகிமையை அனுப்புவார்.
பெரிய காரியங்கள் நடக்கும். நீங்கள் பார்ப்பீங்க. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். காட் பிளஸ் யூ.